ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் ட்ராவல் வீடியோ. அண்ட் ஃபைனலி வீட்ட விட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளிய கிளம்பியாச்சு. அண்ட் அதுவும் அப்பா ஊருக்கு. எங்க ஊருக்கு இருக்கிற ஒரே பஸ் இந்த பஸ் மட்டும் தான் டைமிங் டு டைமிங் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ மத்தியானம் 1 மணிக்கெலாம் நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு சாட்டர்டே ஆஃப்டர்நூன். அப்பா பொறந்து, வளர்ந்து, படிச்சது எல்லாமே இந்த ஊர்ல தான். இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் நாங்களுமே இருக்கிறது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். பட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அவ்வளோதான். ஸோ 1 மணிக்கு ஏறணும். கரெக்ட்டா ஒரு 3:45, 4க்குலாம் நாங்க ரீச் ஆயிருவோம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்டாப்ஸ் நெறைய இருக்கு. அதனால தான் இவ்ளோ லேட் ஆகுது. அண்ட் அங்க இறங்கி ஊருக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போய் ரீச் ஆக ஒரு 3:45, 4 அப்படி ஆகும். அண்ட் போற வழியில அம்மா வந்து இந்த மாரி போண்டா, பஜ்ஜி அந்த மாரிலாம் நெறைய வாங்கி குடுத்தாங்க. அம்மாக்கு இந்த மாரிலாம் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும் பஸ் ட்ராவல் அப்போ. நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு எதுவுமே ட்ராவல் அப்போ ஃபோன் யூஸ் பண்ண பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. ஒண்ணுமே பெருசா பண்ண மாட்டேன். அமைதியா உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். இந்த மாரி யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னு. பட் எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்காது பஸ்ல. என்ன யாருமே என்கிட்ட பேசக்கூடாது. சைலன்ட்டா இருப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு டைப் நானு. அண்ட் இந்த பஸ் போற ரூட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெறைய பெண்ட் வரும். லைக் ஹேர்பின் பெண்ட் ரொம்ப கார்னர் எட்ஜஸ்லலாம் அப்படிலாம் பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் மலைக்கு நடுவுல போகறதுனால ரூட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கிரீனரியா இருக்கும். வேலைன்ட்டே போயிட்டுருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் கிடைக்கிற மாரி இருந்துச்சு. எனக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆன மாரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் கொஞ்சம் கன்டினியூஸா எக்ஸாம்ஸ், கிளாஸஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இது ஒரு கரெக்ட்டான பெர்ஃபெக்ட் டைம் பிரேக் எடுக்கிறதுக்காகன்றதுக்காக தான் நானும் போயிருந்தேன் அம்மா, அப்பா கூட. ஸோ ஆக்சுவலி அப்பா வரல. நானும், அம்மா மட்டும் தான் ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோம். அப்பா வேலைக்கு போயிருந்தாரு. ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்காக தான் போயிருந்தோம். அப்பாவோட ரிலேட்டிவ் கல்யாணம் அப்படின்னு. ஸோ நல்லா இருந்துச்சு டே. அண்ட் சண்டே வேறயா, ஸோ எல்லாருக்குமே லீவா இருந்ததுனால கொஞ்சம் டே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கில்ட் இருந்துட்டே இருந்துச்சு. லைக் நான் வீடியோ அன்னைக்கு அப்லோட் பண்ண வேண்டியது எடிட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். பட் என்னால அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா, வில்லேஜ் சைட்ல வந்து எனக்கு டவர் சுத்தமாவே கிடைக்காது. ஸோ அன்னைக்கு நான் கண்டிப்பா போடுறேன்னு வேற ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். பட் என்னால சுத்தமா போட முடியல. அண்ட் சண்டேவும் அதே நிலைமை தான் ஆச்சு. லைக் போடுறேன்னு சொல்லிட்டு என்னால போட முடியாம போச்சு. ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய கதை. நான் போக போக என்ன ஆச்சு அப்படின்றது உங்க கூட ஃபுல்லா ஷேர் பண்றேன். ஆக்சுவலி எங்க பிளான் வந்து ஈவினிங் 6:00 கிளம்புற மாரி இருந்துச்சு. ஸோ எதுவுமே பேக் பண்ணல. நான் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு, அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீட்டா போலாம் ரெடி ஆயிட்டு அப்படின்ற மாரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் அப்பா திடீர்னு இல்ல நீங்க 1:00 பஸ்ஸுக்கே கிளம்புங்க. ஸோ ஊர்ல போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ எல்லாமே அவசர அவசரமா பேக் பண்ணிட்டு அப்பவே கிளம்புற மாரி இருந்துச்சு. அப்கமிங் டேஸ் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். எக்ஸாம்ஸ்லாம் வருது, ப்ராஜெக்ட் இருக்கு, நெறைய வேலை இருக்கு. ஸோ எனக்கு தெரியல எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. பட் என்ன நடந்தாலும் வீடியோ மட்டும் நான் போட்டுறணுன்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். மிஸ் பண்ணிறவே கூடாது அப்படின்னு. அண்ட் பஸ் இறங்குன உடனே ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆட்டோல ஏறி கிளம்பிட்டோம். அண்ட் அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அப்பா சிங்கிள் சைடு, அப்பாவோட கசின் தங்கச்சி. நான் ரிலேட்டிவ் சைடு ரொம்பவே இன்ட்ரோவர்ட். யாராச்சும் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நான் வெறும் தலைய மட்டும் ஆட்டுவேன். திருப்பி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கூட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் இன்ட்ரோவர்ட். பெருசா பேச மாட்டேன். பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. பட் நான் அப்படியே வளர்ந்துட்டேன் சின்ன வயசுலேருந்து. பட் இப்ப நான் எல்லாமே மாத்திட்டு இருக்கேன். நான் திருப்பி நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அந்த மாரிலாம் நான் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். அண்ட் ஷார்ட்ஸ்ல இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் காம்போ தான். 3மே பழசு. இதோட லைக் 11த் ஸ்டாண்டர்ட்ல என் பர்த்டேக்கு வாங்குன ட்ரெஸ்ஸோட ஷால் இது. அண்ட் டாப் சென்னை சில்க்ஸ்ல வாங்குனது காலேஜ் படிக்கும்போது. அண்ட் லெக்கின் நார்மல் லெக்கின் தான். வீட்டுக்கு ரீச் ஆன உடனே பாட்டி எங்களுக்காக கீரைலாம் பறிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. லைக் சண்டே நாங்க ரிட்டர்ன் போம்போது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு. எப்போ ஊருக்கு போனாலும் பேக்க ரொப்ப காய்கறிங்கலாம் குடுத்து தான் அனுப்புவாங்க. எங்கள வெறும் கையில அனுப்புனதே கிடையாது. ஸோ இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்போ உங்க சொந்த ஊருக்கு நீங்க போனாலுமே, இந்த ஒரு ஹேப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே சிஸ்டம், மொபைல் இத மாத்தி, மாத்தி டெய்லி பார்த்துட்டு இருந்துட்டு, இந்த மாரி நேச்சர பார்க்கும்போது நெஜமாவே நல்லா இருந்துச்சு. ஒரு குட் ஃபீல் மாரி இருந்துச்சு. லைக் ஏதோ ஒண்ணு இல்ல இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகலாம் ஸ்ட்ராங்கா, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாரி நெறைய தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நேரம் நான் இந்த செடி கீழ நெறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் Instagramல செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் போன உடனே எங்களுக்கு சூடா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் மேல தான் ரிசப்ஷன். ஸோ போனோனே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு சாப்பிடுறதுக்கு சூடா பஜ்ஜி போட்டுட்ருந்தாங்க. அண்ட் ரைஸ், மேங்கோ எல்லாமே இருந்துச்சு. மாங்காய் எப்பவுமே இந்த ஊர்லேருந்து தான் நாங்க எடுத்துட்டு போவோம். இந்த ஊரு, அப்புறம் இன்னொரு ஊர் இருக்கு. ஸோ 2 ஊர்லயுமே நெறைய மாங்காய் எடுத்துட்டு போய் நாங்க நெறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சின்ன வயசுலலாம் ரொம்ப நல்லாருக்கும். ஸ்கூல் லீவ் விட்ட உடனே அன்னைக்கு சாயந்திரமே பேக்க தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிருவோம். அப்பலாம் நாங்க கர்நாடகாக்கு போவோம். அம்மாவோட அம்மா ஊருக்கு. ஸோ ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் இப்ப அதெல்லாம் போறதே இல்ல. அப்படியே மாறிடுச்சு எல்லாமே. வேலைன்னு வேலைய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு நம்ப ஒரு மாரி பெர்சன் ஆயிட்டோம். எஸ்பெஷலி நானு. எப்ப பார்த்தாலும் வேலை, யூடியூப் வேலை இப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் விடலான்னு நெனச்சா, இல்ல இது வந்து நம்மளுக்கு அப்படியே
மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுமோ, பிரேக் விடக்கூடாது, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் இருக்கணுன்ட்டு எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருந்திருக்கு. வொர்க் வைஸ்ல கண்டிப்பா நான் கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன். பட் யூடியூப் வைஸ்ல இது நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்றதுனால, என் கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ நான் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஒரு மாரி ஃபீல் இருக்கும். ஒரு நாள் வீடியோ போடலன்னா ஒரு மாரி கில்ட்டா இருக்கும். அண்ட் இப்ப வரைக்கும் நான் விடாம டெய்லி காலையில ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். அது எவ்ளோ வேல வந்தாலுமே, நான் எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து போட்டுட்ருக்கேன். விட்டுறவே கூடாது அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சோனே ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோழிலாம் நடமாடுது. அப்படியே ஒரு மாரி புதுசா பச்சை பசேன்ட்டு இருக்கு. ஆனா அந்த வீடு வேற தோட்டத்துக்கு நடுவுல இருந்ததுனால, அந்த என்விரான்மென்ட்ட பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு குட்டி பிரேக் தேவ. அத நம்ப தான் எடுத்துக்கணும். நான் ரியலைஸ் ஆனது இப்ப தான். யாரும் நம்மளுக்காக வந்து பிரேக் குடுக்க போறது கிடையாது. பட் நம்பளே நம்மளுக்காக பிரேக் எடுத்தா மட்டும் தான் உண்டு. ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிரேக் உங்க சொந்த ஊருக்கு போறதோ சரி, இல்ல உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கோ, ட்ரிப் போறதோ, கோவில் போறதோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ உங்களுக்கான பிரேக் நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா. என்னோட குட்டி தம்பி மாடு புடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். ஈவினிங் ஆனதுனால வீட்டுக்கிட்ட வந்து கட்டி போடணும். அப்புறம் பால் கறக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு இந்த அளவுக்கு தைரியமே கிடையாது, மாட்ட புடிச்சிட்டு வரணும்னு. என்னதான் சின்ன வயசுல மாட்டு பார்த்து வளர்ந்திருந்தாலும், பட் எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது. எங்க முட்டிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் இருப்பேன். ஸோ சும்மா உட்காந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் எங்க வீட்டு கன்னுக்குட்டி 1 மந்த் குழந்த பாப்பா இது. ஸோ 1 மந்த் தான் ஆச்சு பொறந்து. கியூட்டா இருந்துச்சு. பட் என் ட்ரெஸ்ஸ புடிச்சு கடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் இது கூட ஒரு அழகான ஃபோட்டோ எடுக்கலான்னு நெனச்சேங்க. அது வந்து என்ன விடவே இல்ல. எனக்கு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்ல போல. அண்ட் ரொம்ப நேரம் போராட்டக்கு அப்புறம், "போனா போது இந்தா வச்சுக்கோ. நீ இவ்ளோ தூரம் வந்துட்டன்னு" ஒரே ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ குடுத்துச்சு. ஸோ நான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. 2 நாள் அந்த என்னோட வொர்க் லைஃப்குள்ள போகாம, ஃபுல்லாவே இந்த மாரி என்விரான்மென்ட்ல இருந்தது. ஏன்னா வீட்ல லீவ் டேஸ்ல இருந்தாலுமே, சடனா ஏதாச்சும் கால் வந்தா நம்ம ஹெல்ப் பண்ற மாரியோ, இல்ல நம்பளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நம்ப கேட்கற மாரியோ, இந்த மாரிலாம் இருக்கும். பட் இந்த 2 டேஸ் வொர்க்ன்றது ஒண்ணு மறந்து போய், ஃபுல்லாவே நான் அங்க இன்வால்வ் ஆயிட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து நெறைய வண்டி ஓட்டுனேன். நெறைய பேர கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தனியா டபுள்ஸ் அடிச்சேன். லைக் நான் எப்பவுமே சிங்கிளா ஓட்டியிருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. பட் டபுள்ஸ் வந்து எனக்கு அவ்ளோ ஸ்ட்ராங்கா எனக்கு வராது. கொஞ்சம் பயப்படுவேன். பட் இந்த வாட்டி இந்த டபுள்ஸ் அடிச்சு டர்னிங்லாம் நானே பண்ணேன் டபுள்ஸ்லயே. ஸோ அதெல்லாம் நெறைய நான் கத்துக்கிட்டேன். அண்ட் அப்பாவ வச்சு வண்டி ஓட்டுனேன். தம்பிய வச்சு வண்டி ஓட்டுனேன். நானே மெயின் ரோட்லலாம் ஓட்டிட்டு போனேன். ஸோ இந்த மாரிலாம் நெறைய நடந்துச்சு இந்த வாட்டி. உங்க எல்லார் கூடயும் என்னோட பார்ட் ஆஃப் லைஃப்ப ஷேர் பண்றது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹேப்பி தான். ஸோ இந்த மாரி வீடியோஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பர்சனல். எனக்கான ஒரு பூஸ்ட் ஆகுற வீடியோவா இருந்துச்சு. ஸோ ஃப்யூச்சர்ல எப்போ இந்த வீடியோஸ நான் திரும்பி பார்த்தாலும், நான் வந்து எப்படிலாம் வந்திருக்கேன், என்ன மாரி ஜர்னி இருந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே இதெல்லாம் ஒரு மெமரீஸ் மாரி தான் இருக்கும். அண்ட் இந்த மாரி வீடியோஸ்லாம் யார் எடுத்து குடுப்பான்னு கேட்டிருந்தீங்க. எய்தர் அம்மா, அப்பா தான் எடுத்து குடுப்பாங்க. சம்டைம்ஸ் நான் வந்து ஸ்டாண்ட் வச்சு எடுப்பேன், ட்ரைபாட் வச்சு எடுப்பேன். ஸோ இந்த மாரி தான் நான் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது. அண்ட் பின்னாடி தோட்டத்தில வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டுருந்தாங்க, குளிக்கிறதுக்காக எல்லாரும் ஈவினிங் ஃபங்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு. லைக் அவங்க ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ் தான். ஸோ எல்லாருமே போகணும் இல்ல, வீட்ல எல்லாருமே கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாரி ஒரு இது. அண்ட் அழகா இந்த கோழி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. எனக்காக வந்து போஸ் குடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் அழகா திரும்பி அத வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் எந்திரிச்சு. உங்க சைல்ட்ஹுட் மெமரீஸ்ல உங்களுக்கு இருந்த பெஸ்ட் மெமரி என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட சைல்ட்ஹுட் மெமரியும் நான் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் ஈவினிங் போல அப்பா வந்துருவேன் அப்டின்னாங்க பஸ்ல. பட் அப்பா வரவே இல்ல. கால் பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தா எங்களுக்கே தெரியாம அப்பா வண்டியிலேயே அவ்ளோ தூரத்துலருந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க வேலைய முடிச்சுட்டு. ஒரே ஷாக் எனக்கு. சொல்லியிருந்தா நானும் வண்டியிலேயே வந்திருப்பேன்ல, சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டுன்னு. பட் அப்பா வந்து, "இல்ல பரவால்ல விடு" அப்படின்ட்டு சொன்னாரு. எனக்கு ஒரு பக்கம் ஜாலி தான். வண்டி வந்துருச்சுல்ல, ஸோ நான் நெறைய இன்னும் ஓட்டி பழகலாம். இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டா ஓட்டலாம் அப்படின்ற மாரி. ஸோ எனக்கு அது ஒரு ஹேப்பினஸ். அண்ட் அப்பா வண்டியில வந்த உடனே, "போய் ரவுண்டு போயிட்டு வா" அப்படின்ற மாரி வண்டி குடுத்துட்டாங்க. பாருங்க ஏதோ ஓட்ட தெரிஞ்சவ மாரி எல்லாமே எடுத்து ஓட்டுனேன். பட் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு எனக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். பிகாஸ் நான் முன்னாடி வண்டி எடுக்கவே பயப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தைரியமா வண்டி எடுத்து ஓட்டுறேன். அண்ட் அந்த ரோடுமே நல்லாயிருக்கும். 2 தோட்டத்துக்கு நடுவுல ரோடு போற மாரி இருக்கும். இந்த மூவிஸ்லலாம் வரும்ல, அந்த மாரி ரோடு தான். ஸோ நான் நல்லாவே ஓட்டுனேன். அண்ட் என் தம்பி அங்கேருந்து பால் டைரியில போட்டுட்டு திருப்பி வந்துட்டுருந்தான். ஸோ நானும் வரேன் அப்டின்னான். ஸோ நான் அவனையும் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வா அப்டின்ட்டு தைரியமா கூப்ட்டுட்டேன். எனக்கு டபுள்ஸ் அடிக்கவே தெரியாது. அதுவும் எங்க அப்பா இல்லனா சுத்தமா அது எனக்கு திருப்ப கூட தெரியாது. பட் இப்ப வந்து சரி வா பார்த்துக்கலாம் என்னதான் ஆயிருது அப்டின்ட்டு நான் அவனையும் கூட்டிட்டு போனேன். நல்லாவே தைரியமா திருப்பிட்டு நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டேன். நடுவுல கொஞ்சம் லாரிலாம் வந்துச்சு. பட் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்டி கொஞ்சம் நம்ம தைரியமா இறங்க ஆரம்பிச்சா தான் கத்துக்க முடியுன்றது எனக்கே தெரிஞ்சது. அதனால நான் வந்து இறங்கி கத்துக்கிட்டேன். நான் என்னதான் தைரியமா ஓட்டுனாலும் எங்க வீட்ல இருக்கவங்க பயப்படுறது
கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாருமே வந்து ரோட்ல நின்னுட்டுருந்தாங்க. லிட்டரலி நான் எப்பதான் வருவேன் அப்படின்ற மாரி அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வரும்ல, பஸ் எப்பதான் வரும்டா அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அங்க வர்றத பார்த்து, அப்பாடா இவ நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்கா. இன்னும் நல்லா தான் இருக்கா போல. வண்டி எங்கேயும் போடலன்னு நெனச்சு பார்த்துட்டுருந்தாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 டூ 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பேன் அவ்வளோதான். அதுக்கு மேல நான் போகல. ஏன்னா கொஞ்சம் இருட்டான டைம் இல்ல. ஸோ மாடெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம போய் எங்கேயாச்சும் முட்டிட்டோனா அப்படின்ட்டு நான் ரொம்ப பெருசா போல. ஒரு 3 டூ 4 மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பேன் அவ்வளோதான். அண்ட் நான் வரது பார்த்து அம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எஸ் இப்படிதான் நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் இதுவும் ஒண்ணு தான். நான் தனியா வண்டி ஓட்டி பழகணும். நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். எனக்கு வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப ப்ரியாரிட்டியா இருந்துச்சு. வண்டி இல்லாத முதல்ல வீட்ல சண்டை போடுவேன். எனக்கு வண்டி வாங்கி குடுங்க அப்படின்னு. பட் வண்டி வந்தோனே நான் இப்ப தனியா போறத பார்த்து எனக்கே ஓகே நம்ம நெனச்சா வெயிட் பண்ணா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது எனக்கு இப்ப தான் புரிய வருது. மேனிஃபெஸ்டிங் எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு அது அப்டின்னா என்னன்னு கூட தெரியாது. அதோட மீனிங் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ரீசென்ட் டேஸ்ல மேனிஃபெஸ்டிங் தான் பண்றோன்னே தெரியாம, பட் நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா, அந்த விஷயம் நடக்கும். நம்ம பொறுமையா இருந்தா, அண்ட் நேர்மையா லைக் நெகட்டிவா யோசிக்காம இருந்தா. கைஸ் நான் இவ்ளோ ஸ்பீடாலாம் நான் வண்டி ஓட்டல. இது வந்து நான் ஸ்பீட் மோஷன் போட்டிருக்கிறதுனால ஸ்பீடா தெரியுது. அப்பா வந்து 40 டூ 60க்குள்ள தான் போணும். அதுக்கு மேல போக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ ஏன்னா பழகுற ஸ்டேஜ்ல இருக்கேன்ல. சடனா பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் நான் போய் வழுக்கிட்டு விழுந்துருவேன்னு 60க்கு மேல போக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஸோ 40, 60 60 கூட அலவுட் இல்ல. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கிறதுனால நானே 60ல போவேன். அண்ட் இப்படி தான் போச்சு என்னோட ஈவினிங் ஃபுல்லா. அண்ட் 7:00 ஆனோனே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் குடுகுடுன்னு போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து அம்மாவோட சாரி ஆக்சுவலி. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு டாப் மாரி வேணும்னு ஆசைப்பட்டு தச்சுக்கிட்டது. எனக்கு இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் போடணும்னா ரொம்ப பிடிக்கும். ரேதர் வெளியில வாங்கி போடுறத விட, இந்த மாரி கிராண்டான சாரிய நம்ப கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கிறது. அண்ட் அம்மாவே இருக்காங்க. ஸோ தச்சு குடுத்துருவாங்கன்ற ஒரு ப்ராப்ளம் இல்ல எனக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கலரு எல்லாமே. அண்ட் அதுக்கு கரெக்ட்டா பேர் பண்ற இயரிங்ஸ் கரெக்ட்டா கெடச்சது. ஏன்னா, இது எக்ஸிபிஷன்ல ஒரு வாட்டி நான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா அமைஞ்சது. சின்ன வயசுலலாம் ரொம்ப கிராண்ட் ட்ரெஸ் இருந்தா ரொம்ப புடிச்சு போடுவேன். பட் எனக்கு இப்பலாம் சிம்பிளா, நீட்டா பார்க்க லுக்கா, எலிகன்ட்டா இருந்தாவே போதும்னு நெனைக்கிறேன். ரிசப்ஷனுக்கு ஏன் இவ்ளோ சிம்பிளா போயிருக்க? அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணும். பட் எனக்கு இந்த சிம்பிள் லுக்க நல்லா கான்ஃபிடென்ட்டா கேரி பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால தான் இத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுத்தமா மேக்கப் போடல. லைக் கிரீம் கூட போடுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். லைக் இது அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே லைட்டா அந்த பவுடர் மட்டும் போட்டுக்கிட்டேன். வேற எதுவுமே நான் போடுறது கிடையாது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 வீக்ஸா. அது ஏன்றத நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் ஒரு கிராண்டான பேங்கிள்லாம் போட்டு அழகா ரெடி ஆயிருந்தேன். அண்ட் மாப்பிள்ளை, பொண்ணோட வரவேற்புக்கு டான்ஸர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டான்ஸ் ஆடி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் எந்த மாரி சாங்ஸ் போட்டிருப்பாங்கன்ட்டு. நான் என் சாங்ஸ கட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால. அண்ட் எங்க சைடுலலாம் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட போகணும். அண்ட் எப்பவுமே கூட்டம் ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப கூட்டம் இருக்கும். எல்லா ரிசப்ஷன்லயுமே. அண்ட் டான்ஸர்ஸ் எல்லாம் அழகா ஆடி பொண்ணு மாப்பிள்ளைய வரவேத்துட்டு இருந்தாங்க. நான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அந்த ரிசப்ஷன் அன்னைக்கு. எங்க ஊரோட என்விரான்மென்ட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றது கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எங்க ஊர பிடிச்சிருக்கான்னு யாருக்காச்சும் இந்த ஊர் பேர் தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்காது. இது ஒரு சின்ன வில்லேஜ் தான். லைட்டா கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி சொல்லுங்க. அண்ட் ஃபுல்லா ஆடலும், பாடலும் நிகழ்ச்சியா இருந்துச்சு. ஆர்கெஸ்ட்ரா மாரி வச்சிருந்தாங்க. ஸோ வந்தவங்களுக்கு போர் அடிக்காம கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க போய் எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லா டான்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் நெறைய விஜய் சாங்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க ஆடுறதுமே அவங்க ஆடுறத வந்து நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து யோசிச்சேன். இப்ப இவங்க இங்க ஆடுனா தான் அவங்க வீட்டுக்கு ஃபீட் பண்ண முடியும், சாப்பாடு போட முடியுன்ற ஒரு அந்த பாயிண்ட்ல நான் யோசிச்சு அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். லைக் இங்க ஆடுறவங்க, இங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு ஆடுறாங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது, அந்த மாரி தாட்லயே நான் அவங்க டான்ஸ் ஆடுறது எல்லாமே பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிட்டு இருந்துச்சு. இங்க பார்க்குற 1000 பேர் 1000 சொல்லலாம். லைக் இவங்க இப்படி ஆடுறாங்க, அப்படி ஆடுறாங்கன்னு. பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இங்க இவங்க இப்ப ஆடுனா தான் அவங்க ஃபேமிலி சாப்பிட முடியும் அப்படின்ற மாரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அது ஏன் அப்படி தோணுச்சு? நான் இன்னும் அவ்ளோ மெச்சூர்ட் ஆயிட்டேனா? இல்ல என்னன்றதெல்லாம் தெரியல. பட் எனக்கு அவங்கள பார்க்கும்போதே, இவங்க இப்ப இங்க ஆடிட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலி அங்க சாப்பிடும் அப்பதான் அப்படின்ற மாரி ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, டான்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஒரு 11:00 அப்படி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில முகூர்த்தம் 4 மணிக்கு இருந்துச்சு. அண்ட் நான் வரணுன்றதுக்காக தான் எல்லாம் ரெடி ஆனேன். அண்ட் எல்லாரும் என்ன சாரி கட்டணும்னு கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க. நைட் ரிசப்ஷனுக்கு தான் நீ சிம்பிளா வந்தா, காலையில கண்டிப்பா சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு. பட் எனக்கு நான் எந்திரிப்பேனான்ற ஐடியாவே எனக்கு இல்ல. ஏன்னா நைட்டு நாங்க தூங்குனதே 12:30 கிட்ட ஆயிருச்சு வீட்டுக்கு வந்து.
சரின்னு சொல்லி சாரீலாம் ரெடி பண்ணேன். பட் அடுத்த நாள் காலையில எங்க அம்மா எழுப்பும்போது நான் எந்திரிக்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டேன். அம்மா, அப்பாவும் என்ன விட்டுட்டு சரி இவ தூங்கட்டும் அப்படின்னு கெளம்பிட்டாங்க. சரி பொழச்சு போட்டும் புள்ள அப்படின்னு. அண்ட் இப்படி தான் போச்சு அந்த டே ஃபுல்லா. ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு போனோம். நல்லா போய் படுத்து தூங்குனேன். நல்ல ஃபேன் காத்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில அந்த கோழி கத்துற சவுண்ட்ல நம்ம எந்திரிக்கும்போது அதோட ஃபீலே ஜாலியா இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் எந்திரிக்கும்போதே அப்பா கால் பண்ணி, "எந்திரி சீக்கிரம் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொன்னாங்க. குடுகுடுன்ட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு, ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பல்ல வெளக்கிட்டு கெளம்பியாச்சு. அப்பவும் நான் தான் ஓட்டிட்டு போனேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியல. லைக் நான் என்னோட கம்ப்ளீட் 2 டேஸ் ரொட்டீன் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஊர்ல என்னென்னலாம் பண்ணுவோன்றது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நானும் அப்பாவும் அப்பா படிச்ச ஸ்கூல் கிட்ட போயிட்டு அங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்களலாம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் ரிட்டர்ன். வரும்போது அப்பா வந்து வீடியோலாம் எடுத்து காமி, வீடியோல போடு, இந்த மாரி நெறைய செடி இருக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸா சண்டே ஆனாலே நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம்ல. ஸோ காலையில எந்திரிக்கும்போதே நான்வெஜ் செஞ்சுட்டுருந்தாங்க. தூக்க கலக்கத்தில அந்த கோழி சவுண்ட்ல நான்வெஜ் செஞ்சு அந்த ஸ்மெல்லோட லைக் சூப்பரா இருந்துச்சு அந்த வைபே. அண்ட் ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்காக அங்க இருந்த வாழைத்தண்டு கட் பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப நல்லது அப்படின்னு உடம்புக்கு. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். பட் நான் ஹேப்பி உங்க கூட இதெல்லாமே ஷேர் பண்றதுல. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுமே அம்மா தச்ச ட்ரெஸ் தான். ஸோ எல்லாமே அம்மா தச்ச ட்ரெஸ் தான் மோஸ்ட்டா. அம்மா டெய்லர்ன்றதுனால எல்லாமே அம்மா தான் தைப்பாங்க. எப்பவுமே அவ்ளோ வெஜிடபிள்ஸ் குடுப்பாங்க. வாழைத்தண்டு, கீரை, மாங்காய், அப்புறம் நெறைய காய்கறிலாம் இருக்கும். ஸோ எல்லாமே எங்களுக்கு பேக் ரொப்பி குடுப்பாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு அங்க எல்லா செடியும் இருக்கும். இங்க எங்க ஊர்ல எல்லாமே போய் மார்க்கெட்ல வாங்குற மாரி தான் இருக்கும். நானும் அப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டுருந்தோம். அண்ட் அவங்க 2 பேரும் அழகா லேயரா உட்காந்து வாழைத்தண்ட பறிச்சுட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படிதான் போச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் ரிட்டர்ன் வந்து அம்மாக்கு 3:00 பஸ்ஸு. நானும் அப்பாவும் வண்டியில வர மாரி இருந்துச்சு. ஸோ வண்டியில வந்து 50 கிலோமீட்டர்ஸ் இல்ல நான் 25 கிலோமீட்டர்ஸ், அப்பா 25 கிலோமீட்டர்ஸ்ன்னு டீலிங் பேசிட்டு தான் வண்டி எடுத்தோம். அண்ட் அப்பா பின்னாடி இருக்கிறதுனால நான் ரொம்பவே தைரியமா ஓட்டுனேன். எனக்கு பயமே இல்லாம இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி என்ஹெச்லலாம் நான் ஓட்டுறேன். ஸோ பயமே இல்ல. பின்னாடி அப்பா இருந்ததுனால. நல்லா ஓட்டிட்டேன். நான் மோஸ்ட்டா ஓட்டுனது வந்து எல்லாமே வில்லேஜ் சைடு தான். லைக் வில்லேஜ் ஏரியால ஓட்டுனதுனால ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப்படி போச்சு. 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் மெயின் என்ஹெச்ல ஓட்டுற மாரி இருந்துச்சு. அண்ட் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தனால அப்பாக்கு நான் வண்டிய குடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. புடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.